அன்பார்ந்த பக்த வாக்காளர்களே, ஆன்மீக அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் இசை. எல்லாரும் சேமமா இருக்கணும். இன்னைக்கு ராசி நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் நம்ம தலைவர்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். தேக்க ராசி புரோக்கர் நட்சத்திர நேயரே, உங்க ஜாதகத்துல இன்னைக்கு லக்னத்துல ராகு கஸ்டடி கண்டத்தோடவும் 8ஆம் வீட்டுல கேது ரெட் அண்ட் ஃபாலோ நீ லாக்அப்க்கு போ அப்படின்னு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தரும். இந்த ட்விஸ்ட் 2026 தேர்தல் முடிகிற வரைக்குமே தொடரும். உங்க வாயில இருக்கிற சனி பகவான் உங்க கூட இருந்த பாவத்துக்கு உங்களை சுத்தி இருக்கிறவாள் முதுகலையும் மீறி தைய தக்கன்னு ஆட்டம் போடும். இருந்தாலும் சிரிச்சுண்டே வெகுளித்தனமா புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், முதல் தடவை ஓபன் பண்ண போறேன், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு இன்னும் 4 மாசத்துக்கு இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் குடித்தனம் பண்ண போறோம் அப்படின்னும் பச்சை குழந்தை மாதிரி வீடியோ போடுவாள். ஆனா அது ஒரு பச்சை சங்கி அப்படின்னு கட்டம் சொல்லுது. உங்களை கைது பண்ணனா பல புரளிகள் வரும். ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்க பெண்கள் பத்தி தப்பா பேசினாலும், நீங்க ப்ரொடியூசர்ஸை மிரட்டி பணம் வாங்கினாலும், அப்படி பணம் தரல அப்படின்னா நீங்க அவங்கள அடிச்சு துன்புறுத்தினாலும், நீங்க உங்க வாயை வாடகைக்கு விட்டு பல கோடி மதிப்புல சொந்த வீடு வாங்கினாலும் அதுக்கு அந்த சூரிய ராசிக்காரர் அவள் தான் காரணம். காவல்துறையோட அராஜகத்தோட உச்சம். கடப்பாரிய வச்சு கதவை உடைத்த தீயணைப்பு துறை. விடியா அரசு அப்படின்னு விடியறதுக்கு முன்னாடியே கேமராவை செட் பண்ணி வச்சு முன்கூட்டியே காணொளி மூலமா உங்க பக்தாளுக்கு தெரியப்படுத்திடுவேன். அந்த விஷயத்துல கருப்பன் கெட்டிக்காரன். உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னா, வந்த பணம் யாருதுன்னே தெரியல, யாரோ தெரியாத்தனமா அனுப்பிட்டாங்க, அதை நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு உத்தம உருட்டு பண்ண கத்துக்கோங்க. அப்பதான் விசாரணை சுலபமா இருக்கும். யானை ராசி பனையூர் நட்சத்திர நேயரே, உங்களுக்கு குரு திசை டெல்லியை பார்த்து நன்றாக இருப்பதால வெற்றி இலக்க சுடுகாட்டிலிருந்து எழுந்து வந்த பிணம் போல அடைய போறீங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம உங்களுக்கே தெரியாம வேட்பாளர்களை தனக்குத்தானே அறிவித்துக் கொள்ளும் ஆகச் சிறந்த நிர்வாகிகளை கிடைக்க பெற்றவர் நீங்கள். உங்கள் ராசியில் தற்குறிகள் கண்டம் இருப்பதால் உங்களுக்கு அரசியல் ஓய்வு தேவை. 2 நாள் இன்ப சுற்றுலாவாக கோவா சென்று வந்தால் ஆத்ம அமைதி கிடைக்கும். பேராத்ம அமைதி கிடைக்கணும் அப்படின்னா உங்க கூட ஷால முடிகிற வரையும் அழைச்சுண்டு போங்க. எந்த ஷாவா இருந்தாலும் உங்க கட்டத்துக்கு நன்னாவே பொருந்தும். அது அமித்ஷாவா இருந்தாலும் சரி, திரிஷாவா இருந்தாலும் சரி. உங்க ராசிக்கு ஊழலை ஒழிச்சாகணும் அப்படின்னு உங்க உள்ளங்கை ஊறிண்டே இருக்கும். அதுவும் லாட்ரி ஆதவர்ஜுனா, வாச்சாத்தி பெருச்சாலி செங்கோட்டையன், RSS-ஐ சேர்ந்த அருண்குமார் மற்றும் நிர்மல்குமார், சொகுசுகாருக்கு வரி கட்ட மறுத்த ஒரு தற்குறி, இவங்க எல்லாம் உங்க பக்கத்துல இருக்கும்போதுதான் இதை பத்தி அதிகமா யோசிக்க தோணும். ஏன்னா அவள் கட்டும் அப்படி. மற்ற கட்சிகள் தேர்தலை நோக்கி பயணித்தாங்க அப்படின்னா உங்க கட்சியினர் பனையூர் பங்களாவுக்கு படையெடுத்து வந்து உங்க கட்சியில நடக்கும் அநியாயங்களையே தட்டி கேட்பாங்க. உட்கட்சி பூசல் முடியறதுக்குள்ள உள்ளாட்சி தேர்தலே வந்துடும். உங்க கட்டம் அப்படி. உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். அடுத்த கட்சியில இருந்து ஆட்டைய போட்டவங்க பின்னாடி போகாம உங்க கூடவே இருந்த எச்சி டம்ளர் எம்பளத்தினால நம்புங்க. சொன்னா கேளுங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. கோட்டை ராசி செங்கல் நட்சத்திர நேயரே, உங்க கட்டம் எங்க சுத்தி எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா? கட்சி கொடிய போட்டாவே கலாய்ப்பாங்க, போட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கரவேட்டி போட்டுட்டு போட்டோவா போட வச்சிருக்கான் இந்த சுக்கிரன். இருந்தாலும் உங்க 2ஆம் கட்டத்துக்கு பொடனிக்கு பின்னாடி டெல்லி பகவான் இருக்கார். அதனால இனிமேல் நீங்க போடுறதுதான் அங்க ரூட்டு. நீங்க தான் இனிமேல் ரூட்டு தலை. தருதலைகளுக்கு எல்லாத்துக்கும் தலை, தளபதிக்கே தலை. தமிழக வரலாற்றுல எப்படி ராமருக்கு ஒரு அனுமரோ அம்மாக்கு ஒரு அணிலோ, அந்த மாதிரி இரு துருவங்களை இணைக்கும் முக்கிய புள்ளியா இருக்க போறீங்க நீங்க. அப்படிதான் உங்க கட்டம் சொல்லுது. நீங்க கொடுக்கிற அந்த பில்டப்புக்கு இலக்கட்சியவே உண்டு இல்லாம ஆக்கிடுவாரோ அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா உதிர்ந்த இலை எல்லாத்தையும் திரட்டி மக்கும் குப்பையாக்கும் பணிய நீங்க சிறப்பா செய்வீங்க. நீங்க எடுக்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணியாதான் இருக்கும். ஆனா அதை சரியான இடத்துல பொறுத்துற வல்லமை படைத்தவர் நீங்கள்.
உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். எந்த கட்சியில யாரு வீக்கா இருக்கா, யார தூக்கலாம் அப்படிங்கிற பொழப்ப விட்டுட்டு, சொந்த குடும்பத்துல யார் பலமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க அரசியல் வாழ்க்கைய நீங்க காப்பாத்திக்கலாம். எம்பளத்தி ராசி புசி நட்சத்திர நேயரே. தன்னை பத்தின புகழ்ச்சிய தானே பரப்பிவிட்டு தனக்கான விளம்பரத்தை தேடிக்கொள்ளும் வல்லமை படைத்தவர் நீங்கள். புதுச்சேரியில கூட்டம் நடக்க போகுதுன்னா இரவோடு இரவா புதுச்சேரி முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு பரப்பி விடுவீங்க. ஆனா உங்க ராசிக்கு அது எடுபட்டு இருக்காது. நீங்க உங்க தலைவருக்கு உண்மையா இல்ல அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர போகுது. உங்க தலைவர் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம பார்க்க மாட்டேன் அப்படின்னு பிரஸ் மீட்ல பில்டப் கொடுத்தீங்க இல்லையா, எம்எல்ஏவா இருக்கும்போது அந்த ரீல்ஸும் வந்துருச்சு. உங்க தொகுதியில அமோகமா விற்பனையான திருட்டு விசிடியும் வெளிவந்துருச்சு. உங்க முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமா வெளிவரக்கூடிய நேரம் இது. வேட்பாளர் லிஸ்ட் வெளிவந்துருச்சு, முதல் வேட்பாளர் இவர்தான் அப்படின்னு பொருளிய கலப்பி விட்டாலும் சரி, டாக்டர் மண்டைக்குள்ள போய் காரைக்குடி வேட்பாளர் நான் தான் அப்படின்னு அறிவிச்சிருங்க அப்படின்னு தூண்டி விட்டாலும் சரி, ஜாக்கிரதையா செய்ய வேண்டிய நேரம் இது. ஏன்னா நீங்க மறைஞ்சு செஞ்சாலும் வளர்ந்து கட்டவங்க கண்கள் எல்லாமே உங்க மேலதான் இருக்கும். உங்களுக்கும் ஒரு பரிகாரம் சொல்றேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொன்னாதானே அடுத்த கட்டத்தை பார்க்க முடியும். ஸோ பண்ணிருங்கோ.